திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கருத்துரை அந்தகன் தன் போல சுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குரு துயர் சூலங்கை கொண்டு கொன்றானே. திருச்சிற்றம்பலம். கருத்துரை அந்தகன் தன் போல் அசுரன் என்று தொடங்குகிறார் திருமூலர். அதை இப்பொழுது பார்க்கலாம். கொன்றான் என்ற சொல்லை அழித்தல் என்ற பொருளிலேயே பார்த்து பார்த்து உண்மை புரியாமல் நமக்கு ஆயிற்று. கொல் என்பதே அழித்தல் அல்ல, மாற்றுதலே. அறிவை மேலோங்கச் செய்வதே, குருவை உயர்த்துதல். அது 3 ஒளியானதே: சூலம், சூரியன், சந்திரன். அக்னி முக்கண், 3வது கண்ணால் மன்மதனை எரித்தார். மன்மதன் கருப்பு, ஆனால் விஷ்ணு புதல்வன், அவனையும் எரிக்க இல்லை. உலகத்தார் கண்ணுக்கு எட்டாமல் அவன் மனைவி அறிய அவர் அருளினார். அதுபோல் அசுரர்கள் தாங்கள் பெற்ற வரத்தின் பயனாய் அதீத பலம் பெற்று உயிர்களை வதம் செய்தனர். அதனால் அதீத வீரத்தை போக்கி அவர்களை சாதுவாக மாற்றி அமைக்கப்பாடுபட்டார். இப்படியே ஒளி அதாவது நாதமும் பிந்துவும் 4 விதமான சக்திகளாக மாறி 8 சக்திகள் ஆனதே அஷ்டலக்ஷ்மி. வீரன், தானம், அந்த கண், அறியாமையால் குழப்பட்ட இருளன். அந்தகாசுரன் என்பவன் ஒரு அசுரன். இவன் பெரும் தவம் செய்து பல வரங்களை பெற்றான். அந்த வரங்களின் பலத்தால் இவன் மிகுந்த வலிமை பெற்றான். அந்தகன் என்றால் குருடன் என்று ஒரு பொருள் உண்டு. இந்த அசுரன் பிறக்கும்போதே குருடனாக பிறந்ததால் அந்தகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். இவன் சிவபெருமானின் வரத்தால் தன் குருட்டுத்தன்மையை போக்கிக் கொண்டதாகவும் பின்னர் சிவபெருமானியை எதிர்த்ததாகவும் புராண கதைகள் சொல்கின்றன. அசுரனின் அட்டூழியங்கள் பல இருக்கின்றன. அந்த வரங்களின் சக்தியால் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் வருத்தினான். தேவர்கள், மனிதர்கள், மற்ற உயிர்கள் என அனைவரையும் துன்புறுத்தி பெரும் அராஜகம் செய்தான். இவனுடைய கொடுமைகள் தாங்க முடியாத அளவுக்கு போய்விட்டன. அந்தகாசுரனின் கொடுமைகளை தாங்க முடியாமல் வானவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். தங்களை காக்குமாறு வேண்டி நின்றனர். தேவர்களின் துன்பத்தை கண்ட சிவபெருமானை அவர்களை காக்க முடிவு செய்தார். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் தனது குருத்துயர் சூலத்தை, அதாவது குருத்துயர் சூலம் என்றால் என்ன, 3 கிளைகள் இருக்குமே, அந்த சூலம் வலிமையான கூர்மையான சூலம் என்று பொருள், கையில் எடுத்தார். குருத்துயர் சூலம் என்பது மிகவும் கூர்மையான துன்பத்தை அழிக்கக்கூடிய சூலம். அந்த சூலத்தை கொண்டு அந்தகாசுரனை சம்ஹாரம் செய்தார். பாடலின் உட்கருத்து என்ன? சிவன் தீமைகளை அழித்து நல்லோரை காப்பவர் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. அந்தகாசுரன் போன்ற அசுரர்கள் வரங்களை பெற்று அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு தீங்கி விளைவிக்கும் போது சிவபெருமான் தர்மத்தை காப்பதற்காக அவதாரம் எடுத்து அவர்களை அழிப்பார் என்பதை இது விளக்குகிறது. மேலும் சக்தியின் தவறான பயன்பாடு எவ்வாறு அழிவுக்கு இது வழி வகுக்கும் என்பதையும், நம்பிக்கையுடன் இறைவனை நாடினால் அவர் உதவுவார் என்பதையும் இந்த கதை உணர்த்துகிறது. கருத்துரை அந்தகன் தன் போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களையெல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துயர் சூலம் கை கொண்டு கொன்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.